மைந்தன் தூய ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு இறை மக்களே, உபாகமம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் அவர்களை அழிக்கும்படி உங்கள் மேலு கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்துக்கும் பயந்திருந்தேன். அந்த முறையும் கர்த்தர் எனக்கு செவிசாய்த்தருளினார். அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தருடைய ஊழியர்கள் எவ்வளவு பாரத்தோடு இங்கே மக்களுக்காக பணி செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள் என்பதை இந்த பகுதி வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்த அந்த மோசே, அவர்கள் கடவுள் கொண்டிருக்கிற கோபத்தை அவன் அறிந்தவனாக, இந்த மக்களை கடவுள் அழித்து விடுவாரே, இந்த மக்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி மோசே ஆண்டவரிடத்தில் மறுபடியும் கெஞ்சுகிறான். இந்த மக்களை மன்னிக்க மாட்டீரா, இவர்கள் செய்த தவறை பொறுக்க மாட்டீரா என்று. அப்பொழுது கர்த்தர் மீண்டும் அந்த மோசேயினுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்த பிற்பாடு அங்கே நடக்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே ஆண்டவருடைய கரத்திலே ஆரோனை அழிக்கும்படியாக, இன்றைக்கு ஒரு திருச்சபையிலே ஒரு கூட்டத்தில் நல்லவர்கள் அநேகம் பேர் இருந்தால், ஒரே ஒரு புல்லுருவி, ஒரே ஒரு தீயவன் இருந்தால் அந்த கூட்டமே கெட்ட கூட்டமாக மாறிவிடும், தீய கூட்டமாக மாறிவிடும். இன்றைக்கு குருசேகரத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நம்முடைய வேலை பார்க்கின்ற நிறுவனங்களிலும் சரி பார்க்கும்போது எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் ஒரு தீய மனிதனாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக அந்த நிறுவனமும் அந்த தொழிற்சாலையும் அந்த திருச்சபையும் வீணாய் போய்விடும். அந்த ஒருவனுடைய கேட்டினால் அந்த முழு குருசேகரமே அழிந்து போகும் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. ஆனாலும் கர்த்தர் உங்கள் மீது மனதுருகுகிறார். அன்றைக்கு ஆரோன் அந்த வேலையை செய்தான். அந்த திருச்சபை, ஒட்டுமொத்த திருச்சபை மக்களையும் வழி உலகி போகும்படியாக ஒரு விக்கிரக வழிபாட்டை செய்தான். ஆகவே தான் கடவுளுடைய கோபம், ஆத்திரம் அவர்கள் மீது வந்துவிடுமே என்று சொல்லி இந்த மோசே இரவும் பகலும் தண்ணீர் குடிக்காதவனாக கடவுளுடைய சமூகத்தில் அந்த முறையும் அவன் முறையிட்டான். ஆனால் கர்த்தரோ அவனுடைய குரலை கேட்டார். அவனுடைய குரலை கேட்டு அவனுக்கு செவி கொடுக்கின்றவராக காணப்பட்டார். இன்றைக்கு மே 4ஆம் தேதி உலக தீயணைப்பு படைவீரர்கள் நாள். 1999ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காட்டு தீயை 5 தீயணைப்பு வீரர்கள் நினைவாக கொண்டாடப்படுகிறது. அந்த காட்டு தீயிலே இழந்து போன 5 தீயணைப்பு வீரர்கள் அவர்களுடைய உயிரை துச்சமென நினைத்து மதித்து தீயோடு போராடி தன்னுடைய சொத்துக்களையும் உயிர்களையும் காப்பாற்றின உன்னத பணி தீயணைப்பு படை வீரர்கள். இன்றைக்கும் கூட இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற வழி விலகி போகிற மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஆண்டவராகிய கடவுள் மோசே என்ற மனிதனை அங்கே தெரிந்தெடுத்து தன்னிடம் வா, இந்த மக்களுக்காக ஒரு வழிகாட்டியை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு 10 கட்டளையை கொடுக்கும் பொழுது அதை வாங்கி சென்ற அந்த நேரத்தில் காத்திருக்க மனமில்லாதபடி, தன்னை நடத்துகிறவன் இல்லை என்று சொல்லி, உணவு இல்லை என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், வழி விலகி போய் ஒரு பொன் கண்டுக்குட்டியை செய்து ஆராதிக்க அவனை நடத்தினவன் ஆரோன். அதுபோல இந்த திருச்சபையிலும் சரி, நாம் வேலை பார்க்கின்ற நிறுவனங்களில் சரி, ஒரு தீயவன் இருப்பான். 1000 நல்லவர்கள் இருந்தாலும் ஒரு தீயவன் இருந்தால் அந்த ஒருவனால் அந்த நிறுவனமே பாழாய் போய்விடும். ஆகவே தான் என் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலும் கூட கடவுள் தம்முடைய ஊழியர்களை மக்களுக்காக அங்கே அர்ப்பணித்திருக்கிறார். இங்கே இந்த இஸ்ரவேல் மக்கள் அழியக்கூடாது என்பதற்காக இந்த ஆரோனுடைய ஒரு மனிதனுடைய தீய செயல், அவனால் இந்த மக்கள் எல்லாம் பாதிக்கக்கூடாது என்ற வேதனையோடு பாரத்தோடு அவன் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். அப்பொழுது கர்த்தர் மீண்டும் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி அங்கே 19வது வசனத்தில் கர்த்தர் அந்த முறையும் எனக்கு செவிசாய் தருளினார். ஆகவே அன்புக்குரிய கடவுளுடைய மக்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எனக்கு பதில் கொடுக்கவில்லை. இந்த மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக பலமுறை போராடி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தான். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டவர். இன்றைக்கு இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நேர்ந்திருக்கிற காரியங்கள், வேண்டிக் கொள்கிற காரியங்கள், நினைத்திருக்கிற எண்ணங்கள் எல்லாவற்றையும்
நான் ஆண்டவரிடத்தில் வேண்டினால் அவர் நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கண்களை மூடி செவிக்கலாம். என் நேசமுள்ள இயேசுவே, இந்த நாளிலும் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக சிலுவை சுமந்த எங்கள் இரட்சகரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பினால் இந்த நாளில் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான ஆண்டவரை அமைப்பை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. வானுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் அதிகமாக இருக்கும் அவ்வளவாக எங்கள் பாவங்களை ஆழ்கடலில் இருந்து ஓட்டு மன்னிக்கிற கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய ஒருத்தர் வருகின்ற ஊழியர்களை நாங்கள் எவ்வாறு மதிக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை எவ்வாறு துக்கப்படுத்தியிருக்கிறோம், துன்பப்படுத்தியிருக்கிறோம், வேதனைப்படுத்தியிருக்கிறோம், நிர்வாக சீர்கேட்டுக்கு அவர்களை அழைத்து சென்றிருக்கிறோம். எங்களை மன்னியும். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.